இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்காம ஸ்பைசியான மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 4-5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். இப்போ இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் மட்டன் 2 விசில் விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து மட்டன் வந்து நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் இன்னும் கூட ட்ரை ஆகுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுருக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா சைட் டிஷ்க்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை